அந்த சிவவாக்கியத்தினுடைய சாரம் என்று நாம் எதை கருதலாம் என்றால், ஐந்தெழுத்தாகிய நமசிவாய என்கிற மந்திரத்தை தான் சிவவாக்கியத்தினுடைய சாரம் என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த முதல் பாடலிலேயே அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், அரியதோர் நமசிவாயம் ஆதியந்தம் ஆனதும் 600 தேவர் அன்றுரைத்த மந்திரம் என்கிறார். இந்த ஆள்காட்டி விரல் என்ன பண்ணுகிறது? 3 குற்றங்களோடு சேர்ந்தே இருக்கிறது. ஆணவம், கண்மமலம், மாயை, இது 3ஓட சேர்ந்திருக்கு. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ என்கிறார். விநாயகருக்கு கற்பக விநாயகர் என்ற திருநாமம் உண்டு. கேட்டதையெல்லாம் கொடுப்பவர். கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ, இந்த விநாயகரிடம் இவர் என்ன வேண்டுகிறார்? கலைகள், நூல்கள், ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே என்று கேட்கிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்த சிவவாக்கியனுடைய அருள் வரலாற்றை, அவர் தன்னுடைய குருநாதரை சந்தித்த அந்த சிலிர்ப்பூட்டும் சம்பவங்களை நாம் சிந்தித்தோம். அவருடைய அருளி செயலாகிய சிவவாக்கியம் என்கிற ஞான கருவூலத்திலிருந்து சில துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இறையருள் கூட்டுவிக்கிறது. ஏனென்றால் நாம நினைத்து இதை சிந்திக்க முடியாது. இதை பேச வேண்டும் என்றும் இதை கேட்க வேண்டும் என்றும் இறையருள் கூட்டுவிக்க வேண்டும். அதைத்தான் மணிவாசக பெருமான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று குறிப்பிடுகின்றார். சிவவாக்கியம் சற்றேறக்குறைய 500 பாடல்களை கொண்டது. அந்த சிவவாக்கியத்தினுடைய சாரம் என்று நாம் எதை கருதலாம் என்றால், ஐந்தெழுத்தாகிய நமசிவாய என்கிற மந்திரத்தை தான் சிவவாக்கியத்தினுடைய சாரம் என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த முதல் பாடலிலேயே அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், அரியதோர் நமசிவாயம் ஆதியந்தம் ஆனதும் 600 தேவர் அன்றுரைத்த மந்திரம் என்கிறார். நமசிவாய என்கிற அரிய மந்திரம் இருக்கிறதே, அதுதான் அனைத்துக்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் திகழ்கிறது. 33 கோடி தேவர்கள் அன்று உரைத்த மந்திரம் அதுதான் என்று சொல்லுகிறார். அதை அந்த ஒவ்வொரு எழுத்தாக அந்த 5 எழுத்தை நாம் மனதிலே ஊன்றினால் என்ன நடக்குமாம்? கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் என்கிறார். அந்த சிவவாக்கியத்தை அவர் சொல்ல சொல்ல என்ன நடக்கும்? தோஷ தோஷ பாவ மாயை தூர தூர ஓடவே என்கிறார். அந்த சிவவாக்கியத்தை 5 எழுத்தை சொல்ல சொல்ல நமக்கு தோஷங்கள் நீங்கும், செய்த பாவங்கள் நீங்கும், மாயை என்பது நீங்கும். மனிதனுக்கு எல்லா குழப்பங்களையும் தருவது உலக வாழ்க்கை என்கிற மாயை. அதனால்தான் மனிதனுக்கு ஆணவம், கண்மமலம், மாயை என்று 3 குற்றங்கள் உண்டு. நீங்கள் தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே பார்த்திருப்பீர்கள். தட்சிணாமூர்த்தி இப்படி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பார். இதற்கு என்ன பொருள்? இந்த கட்டை விரல் இருக்கிறதே, இதுதான் இறைவனை குறிக்கும். இது ஆள்காட்டி விரல். ஏன் இது ஆள்காட்டி விரல் தெரியுமா? இந்த ஆளை காட்டும் விரல். நீங்க தான் இந்த சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் என்ன பண்ணுகிறது? 3 குற்றங்களோடு சேர்ந்தே இருக்கிறது. ஆணவம், கண்மமலம், மாயை, இது 3ஓட சேர்ந்திருக்கு. இப்ப பாருங்களேன், இந்த 5 விரல்ல நாம் தான் பெரிய ஆள்னு தலையை உயர்த்தி நிற்கிறது பார்த்தீங்களா? இது ஆணவத்துக்கு அடையாளம். இந்த மோதிர விரல் கர்ம வினைக்கு அடையாளம். அதனால்தான் வீட்டில் நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் பண்ற போது இந்த விரல்ல தர்பையை சுற்றி கொள்வார். இது கர்ம வினைக்கு அடையாளம். என்னுடைய குருநாதர் சத்குரு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மோதிர விரலால் திருநீரை எடுத்து நீங்கள் நெற்றியில் இட்டால் ஒரு கர்ம வினை உடைகிறது என்கிறார். இந்த சுண்டு விரல் இருக்கே, இது மாயையினுடைய அடையாளம். அதனால்தான் அந்த வாழ்க்கையே மாயை என்பதால் திருமணத்தின் போது மணமகனும் மணமகளும் சுண்டு விரலை கோர்த்து கொள்ளும்படி ஒரு சடங்கு வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மனித உயிர் இருக்கிறதே,
அது இந்த 3 குற்றங்களோடு சேர்ந்தே இருக்கிறது. ஆணவம், கர்மவினை, மாயை இவற்றோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த உயிரை இந்த வினைகளிடமிருந்து பிரித்து இறைவன் திருவடிகளிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் சின்முத்திரை தத்துவம். அப்ப இந்த நமசிவாய என்கிற மந்திரத்தை ஒரு குரு உபதேசித்தோ இறைவன் உபதேசித்தோ நீங்கள் சொல்லத் தொடங்குகிற போது, ஒவ்வொரு எழுத்தாக அதன் உட்பொருளை உணர்ந்து நீங்கள் சொல்லுகிற போது, தோஷ தோஷ பாவ மாயை தூர தூர ஓடவே என்கிறார். மனிதனுடைய தோஷங்கள் நீங்குகின்றன, செய்த பாவங்கள் அகலுகின்றன, மாயை அகல்கிறது. ஒரு மனிதனுக்கு தன்னை விட பெரிய ஒன்றோடு தொடர்பு ஏற்படும் போது தான் தனது என்கிற சின்ன சின்ன அடையாளங்கள் நீங்கி போகின்றன. 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதால் இந்த அடையாளங்கள் நீங்கி போகின்றன, தோஷங்கள் நீங்குகின்றன, பாவங்கள் நீங்குகின்றன, மாயை நீங்குகின்றது என்பதை அரியலோர் நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனதும் 6-2 தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவ மாயை தூர தூர ஓடவே என்று ரொம்ப அருமையாக சிவவாக்கியத்தை தொடங்கி அருளுகிறார் சிவவாக்கியர். நம்முடைய மரபில் ஒன்றை தொடங்குகிற போது விநாயகனை வணங்குவது நம்முடைய வழக்கம் என்பதனாலே கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ என்கிறார். விநாயகருக்கு கற்பக விநாயகர் என்ற திருநாமம் உண்டு. கேட்டதையெல்லாம் கொடுப்பவர். கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ. இந்த விநாயகரிடம் இவர் என்ன வேண்டுகிறார்? கலைகள், நூல்கள், ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே என்று கேட்கிறார். விநாயகரிடத்தில் அவர் வேற எதுவும் வேண்டவில்லை. எனக்கு கலைகள் கைவரச் செய், நூல்களை அறியக்கூடிய அறிவை கொடு, ஞானத்தை கொடு என்று கேட்கிறார். அதே பாடலில் அவையடக்கமும் பேசுகிறார். பெரிய பெயர்கள், சிறிய பெயர்கள், கற்றுணர்ந்த பெயரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே என்று தான் ஏதாவது தவறாக சொன்னாலும் வயதில் பெரியவர்களோ வயதில் குறைவாயிருந்து அறிவில் பெரியவர்களாக இருப்பவர்களோ யாராக இருந்தாலும் பெரிய பெயர்கள், சிறிய பெயர்கள், கற்றுணர்ந்த பெயரெல்லாம் பேயன் ஆகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே என்று கேட்கிறார். எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஞானிகள் தங்களை தாழ்த்தி கொண்டு பாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். சிவவாக்கியர் நமக்கெல்லாம் உபதேசம் தரக்கூடிய ஒரு ஞான குரு என்கிற நிலையில் இருப்பவர். ஆனால் அவரும் நம்முடைய மரபு மாறாமல், மரபு மீறாமல் விநாயக வணக்கம் பாடி கூடவே தன்னையும் தாழ்த்தி கொண்டு மற்றவர்கள் தன்னிடம் ஏதும் பிழை கண்டால் பொறுக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டி விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு அழகை சிவவாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே சிவவாக்கியத்தினுடைய சாரமாக விளங்குவது நமசிவய என்கிற 5 எழுத்து. அதனை ஓதியவர்கள் 33 கோடி தேவர்கள். அதனை ஓதுவதால் அந்த 5 எழுத்தை ஓதி இவர் சொல்லக்கூடிய சிவவாக்கியத்தை கேட்பதால் நம்முடைய தோஷங்கள், நம்முடைய பாவங்கள், நம்மை பீடித்திருக்கிற மாயை ஆகியவை விலகும் என்பதை சிவவாக்கியத்திற்கான ஒரு சிறந்த முன்னுரையாக சிவவாக்கியர் நமக்கு அருளுகின்றார்.